ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் எதுவுமே சேர்க்காத 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான மோர் குழம்பு. இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் இருந்தாலே போதும். வீட்டில் இருக்கிற குறைச்சலான பொருட்களே போதும், நம்ம ஈஸியாக அந்த மோர் குழம்பு செஞ்சிடலாம். இப்போ வாங்க அந்த மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மண்சட்டி எடுத்துக்கலாம். மண்சட்டியை நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். மண்சட்டி லேசாக சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இதோட 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, அதோட 2 பல்லு பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணலாம். ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம மோர் சேர்க்க போகிறோம். மோர் வந்து நான் 1/2 லிட்டர் தயிரை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் நான் சேர்த்துருக்கேன். நல்ல கெட்டியான மோர். நம்ம சேர்க்குற மோர் வந்து ஓரளவுக்கு புளிப்பு இருக்கணும், அப்போ தான் இந்த மோர் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மோர் சேர்த்த உடனேயே நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். மோர் வந்து சூடாகும் போது பிரியறதுக்கான சான்ஸ் இருக்கு, அதனால நம்ம மோர் சேர்த்து நல்லா கலந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ கடைசியாக இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு உப்பு சேர்க்கும் போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற குழம்புக்கு தேவைப்படுற உப்பு இந்த குழம்புக்கு தேவைப்படாது, அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. தேங்காய் எதுவும் சேர்க்காத இன்ஸ்டண்டான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க.